மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஃபைனலா எமோஷனல் ஏவி போட்டிருந்தாங்க. அதுல குறிப்பா ஒரு பர்டிகுலர் கடைசி செக்மெண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. டெடிகேட்டட் டு பார்வதி அண்ட் கமருதீன் அண்ட் கானா வினோத்துக்கு வச்சிருந்தாங்க. அந்த சாங்கும் எண்ட் போர்ஷன் ஓகே. அவங்களுக்கு ஏதாவது ரெகனைசேஷன் இவ்வளோ பண்ணியிருக்காங்க கொடுக்கணும் இல்லையா? அந்த ரெகனைசேஷனும் அந்த ஏவியில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 பேர் சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனும் கொடுக்க முடிஞ்சது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். கடைசியாக பிக் பாஸ் என்னென்ன பேச்சுவார்த்தைகள், இதில் பல வெளி உலகத்தில் போய் இப்படிலாம் நடக்கும், அதை இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரி பல பேருக்கு பதிலடியும் எப்படி டீல் பண்ணணுமோ அந்த டீலிங் எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கிட்டையும் இந்த அளவுக்கு பிக் பாஸ் இறங்கி பேசி எந்த சீசன்லேயும் நான் பார்த்ததில்ல. இப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு அட்வைசஸ் கொடுத்துட்டு பிக் பாஸ் அவருடைய ஃபீலிங்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கார். அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எல்லாரும் லிவிங் ஏரியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா கானா வினோத் மனசே மனசே மனசில் பாரம் அப்படின்ற ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி யோமிஸ் அப்படின்ற மாதிரி அந்த பீட் பாக்ஸ் குழுவை நாங்கள் நேம் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கானா வினோத்தை ஒரு பாட்டு பாட சொல்றாரு பிக் பாஸ். பூம் 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 போடே அப்படின்ற ஒரு பாட்டு பாடிட்டு அமித்தோட முன்னாள் காலதி இந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து அந்த சில விஷயங்களை சொல்றாரு. ஓகே, வெளியே போயிட்டு நீங்க இந்த மாதிரி பேண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஈகோவோ இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற கலைஞரா ஒன்று சேருங்கள் அப்படின்றது பார்க்கலாம். அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தனித்தன்மையோட கூட்டு முயற்சியும் இருந்தா நீங்க வெற்றி பெறலாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸும் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து அந்த உணர்வுகளின் பல பரிமாணங்கள், ஓகே, தட்டி கொடுத்தல், ஆறுதல், உடைந்து ஒவ்வொரு கண்ணீர் துளியும் சொல்லப்படாத கதைகள் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ. எப்படி அந்த உணர்வுகளின் ஒரு கதை தான். ஒவ்வொரு கண்ணீர் துளியும் சொல்லப்படாத கதைகள் வந்து ஏவி வந்து பயங்கரமா போட்டிருந்தாங்க. வேற மாதிரி எல்லாரோட எமோஷன்ஸையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அதுல ஒரு வருத்தம் என்னன்னா, எனக்கு அதுல நிஜமாவே பாவமா இருக்கிறது யாருன்னா பிரவீன் காந்தியை பார்த்தோம்னா. எல்லா ஏவிலையுமே ஒரு அந்த அளவுக்கு பெருசா இல்லை. எல்லாரு கூடயும் உட்காந்து ஏவி பார்க்கும்போது அவருடைய உணர்வை யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இமேஜின் பண்ணேன் அவருடைய சுச்சுவேஷன்ல இருந்து. அது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு அவர் பார்க்கும்போது. ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் செக்மெண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த ஏவில, எமோஷனல் ஏவில. என்னன்னா அதுல பிரவீன் ராஜ் ஒரு டைலாக் வரும், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்றத சொன்ன உடனே பார்வதி கமருதீன் அப்படியே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திட்டு 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போவாங்கல்ல, லைஃப் முடிஞ்சு போச்சுன்ற டைலாக்கு அப்படியே ரெட் கார்டு கொடுத்துட்டு அந்த 2 பேர் வெளியே போறதா இருக்கட்டும், அப்படியே அங்க வினோத் ஃபீல் பண்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு செக்மெண்ட். அதை முடிஞ்ச உடனே கானா வினோத் ஒரு பணப்பட்டி டிசிஷன் எடுப்பார் இல்லையா, அதை எடுத்துட்டு முடிச்சுட்டு அவர் போற அந்த சீனை அப்படியே போட்டு அந்த எண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலயே என்ன ரியல் வின்னர் இந்த சீசனோட பணப்பட்டி எடுக்கலாம் கானா வினோத் தான் வெற்றியாளராக இருந்திருப்பார் அப்படின்றத அங்க சேனல் வந்து அந்த இடத்துல எண்டு கார்டு போட்டு முடிச்சிருந்தாங்க. அங்க ஒரு பக்கம் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அவங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி வருத்தம் தெரிவிக்க வகையில் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமாக எடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு. இது முடிஞ்ச உடனே எல்லாரும் எமோஷனலா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வாக்கு பண்ணிட்டு எல்லாருமே வி மிஸ் யூ பாரு அண்ட் கமருதீன், நந்தினி லவ் யூன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து பேசுறாரு. ஓகே, எல்லாரும் கண்டஸ்டன்ஸோட பேரை சொல்லும் போது ஃபைனலா பாரு அண்ட் கமருதீனோட பேர் சொல்றாரு. எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து அவங்களுக்கு இந்த சீசன்ல ஏதோ அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ்லாம் விட்டுருங்க, அந்த அந்த லவ் மேட்டரா இருக்கட்டும், சச்சரவு இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த சீசன்ல இருந்தாங்கன்றதுக்காக பேரை சொன்னார் பிக் பாஸ். அதுவும் அவங்களுக்கு ஒரு பாராட்டா போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அபிஷியலா நேம் சொல்லும் கடைசி நாள் இது. எப்படி அபிஷியலா நான் நேம் சொல்லும் கடைசி நாள் இது. இது வந்து கடைசி ஸ்கூலு, கடைசி நாளின் ஸ்கூலு, கடைசி நாளின் காலேஜ், கடைசி நாளின் பிக் பாஸ் வீடு. இந்த 3 இடங்கள்ல தான் இந்த உணர்வுகள் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. கரெக்டு தான். ஆனா எனக்கு ஒவ்வொரு சீசனுமே இந்த சீசன் முடியும் போது அந்த உணர்வு எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. பேசுவோம் அதை பத்தி. ஓகே, உணர்வுகள் இந்த சீசன்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா, அதை தாண்டி எங்கேயும் கிடைக்காத இங்க பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு இவ்வளோ உணர்வுகள், எப்படி இந்த வாழ்க்கை. ஸோ இருங்க, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்க. வழக்கமா பிக் பாஸ் வழக்கமா எனக்குள்ள இருக்கிற இவ்வளோ உணர்வுகள் எந்த சீசன்லயும் வந்தது கிடையாது. ஆனால் இந்த சீசன்ல என்னுடைய உணர்வுகள் அவ்வளோ உங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், உங்க கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிக் பாஸே எந்த சீசன்லயும் ஃபீல் பண்ணாத உணர்வுகள்லாம் உங்க கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்க கூடயே இருந்து கேம் விளையாடுனார்ல பிக் பாஸும் அதுல வந்து இருந்தார்ல, உங்க கூடயே இருந்து ஒரு மாதிரி ஃபீல் இருந்தது.
இந்த சீசன் எனக்கு வாழ்ந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு, உங்க கூடயே வாழ்ந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது, உங்க கூட தவறை புரிய வச்சு உங்க கூட இருக்க வேண்டியது ஆயிடுச்சு, அதுலயே போக போக தப்ப சுட்டி காட்டி உங்களையும் பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு, எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த சீசன்ல திட்டாத அளவுக்கு உங்களை திட்டி இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அது வெளிப்படையா சில விஷயங்கள் பேசியிருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க வெளியே போயிட்டு மாமா மச்சான் உறவு எல்லாம் அந்த மாதிரி பேசி எல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, கொண்டாடும், இது எல்லாமே நடக்கும். ஓகே, ஆனா நான் இன்னொரு சீசன் எல்லார் மேல கொண்ட பாசத்தையும் புதைச்சிட்டு, எப்படி எல்லார் மேலையும் கொண்ட பாசத்தையும் ஆழ் மனசுல போட்டு புதைச்சிட்டு அடுத்த சீசனுக்காக நான் காத்திருப்பேன். ஒவ்வொரு சீசனும் நட்பு, காதல், உரிமை பேசி திட்டி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்கப் பண்ணணும். இந்த சீசன் தான் காதல் எல்லாமே இருந்தது, இப்ப பிரேக்கப் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க நீங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் தெரியும். எப்படி நீங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஓகே, ஸோ முன்னு பின்னுன்னு தெரியாம இங்க வந்து பழகி அவங்க கூட சண்டை போட்டு சமைச்சு சாப்பிட்டு பல கஷ்டங்களை தாண்டி இங்க நிக்கிறது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சேலஞ்ச். வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்தா கூட அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி முடிவு எடுப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வழிகள்லாம் அனுபவிச்சதுல உங்களுக்கு தெரியும் எது அனுபவிப்புங்கன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்றத சொல்றாரு. அதை தாண்டி ஸோ இங்க வாழ்ந்த வாழ்க்கை உண்மை உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏட்டஸை எடுக்க விடாதீங்க. சோசியல் மீடியால பல வெறுப்புகளை மட்டும் காட்டுறாங்க, அது வேணும்ன்றதை மட்டும் எடுக்கணும். அதோடைய அணுகுமுறையை நீங்க மாத்திக்கலாம். கட்டாயத்தெல்லாம் போக வேண்டாம், அணுகுமுறை மாட்டிங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா, இதுல அவங்க சொல்றது நல்லதை எடுத்துக்கிட்டு தப்பை சுட்டி காட்டினாங்கன்னா அதை தப்பை திருத்தி கொள்ள முயற்சி பண்ணுங்களே தாண்டி அவங்கள உங்க பக்கம் ஃபுல்லா எடுத்துக்க முயற்சி பண்ணாதீங்க, எடுத்துக்க விடாதீங்கன்றதை சொல்லிடுறாரு. ட்ரைன் யுவர் செல்ஃப், அக்செப்ட் லவ் அண்ட் ஃபீட்பேக். எப்படி அக்செப்ட் லவ் அண்ட் ஃபீட்பேக், இக்னோர் த ஏட், ஃபோக்கஸ் ஆன். அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, நீங்க உங்க வேலையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஃபைனல் லவ்யும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கெமிக்கு எதுவுமே வார்த்தைகள் சொல்லாம அமைச்சிட்டார்ல, கார்ல எலிமினேட் ஆனாங்களே, சாரி உடம்பு சரியில்லை கெமி, இப்ப சொல்றேன், நீங்க வந்து உரிமை கொடுக்குறதுங்க, ஆனா உரிமை எடுக்கவும் ட்ரை பண்றீங்க. கொடுத்தல் வாங்கல் தான் கொஞ்சம் இது, உரிமையை கொடுக்குறவங்க தான் உரிமையை வாங்க முடியும், அப்பதான் ஈகோவோடையும் அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ். அதுக்கப்புறம் வினோத் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க பிக் பாஸ்ன்னு சொன்னவொடனே மன்னிச்சுடுறேன்ற மாதிரி எல்லா ஹவுஸ் மேட்சும் அவங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய குறைகளை வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்கிறாங்க. பிக் பாஸ் அதுக்கு பதில் சொல்றாரு, அழகா எடுத்துட்டு போய் முடிச்சிருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு நான் பிக் பாஸ் வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு பேசினது கிடையாது. திட்டினதும் இந்த சீசன்ல தான் அதிகம். இந்த கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் பேசினதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி மோட்டிவேட் பண்ணதும் கிடையாது. அதுவும் இந்த இறுதி நாள்லாம் பேசி முடிச்சிருவாரு. அவங்க ஹவுஸ் மேட்ச் மாத்தி அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஹவுஸ் மேட்ச் எல்லாமே பிக் பாஸ் கிட்ட ஃபீலிங்ஸை கேட்டு அவருடைய இதுவுமே சேர்த்து ஷேர் பண்றது முதல் முறை. ஓகே, இதுதான் பிக் பாஸ் லைவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வெளியேற போறாங்க. நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல எல்லாம் கேட்டு இப்போ கார்டன் ஏரியால வந்திருக்காங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.